இன்றைக்கி பாட்டிக்கு வந்து பொங்கல் வரிசை வைக்க போகிறோம். அதோட அச்சோட பாட்டியோட அம்மாவுக்கு. அந்த கிராமத்துக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்காது, குறுக்க ஒரு வண்டி கூட வராது. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கே. எப்படியா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். 30 கிலோமீட்டர் ஆகும் அங்கே போகிறதுக்கு. ஃபுல்லாகவே முந்திரி காடு, ஒரே சிகப்பு மண்ணாக இருக்கும். அந்த மழை வேறு பெஞ்சு விட்டுருக்குங்களா, ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு வச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே ஆலமரம்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் தொன்மையானது எல்லாமே இருக்கும். 100 வருஷம் கிட்ட அந்த மாதிரி. அங்கே இருக்கிற ஏரி குளமுமே பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஆவாரம் பூ எல்லாமே இருக்கும். அவ்வளோ ஒரு இயற்கை சூழலாக இருக்கும். இங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே பில்டிங்காக இருக்கும். அங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு பஸ்ஸு கூட கிராஸ் ஆகாது. அவ்வளோ ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்டு. இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கே வீட்டுக்கு முன்னாடியுமே ஏரியெல்லாம் இருக்கும். அதுவுமே நல்லா தாமரை குளம்லாம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு முந்திரி கொல்லைக்குமே போய் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. இந்த கள்ளி செடி அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதில் பேர்லாம் எழுதணும், அது ஃபுல்லாமே டெலீட் ஆகிடுச்சு நாங்கள் வீடியோ எடுத்தது. இப்போ ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வந்தவுடனே வரிசை தட்டில் வந்து தேங்காய், வாழைப்பழம், பழங்கள், பூ, சாக்லேட்டு, வெத்தலைப்பாக்கு, பணம் எல்லாம் வச்சு பாட்டி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அப்படியே தாத்தா ஃபோட்டோக்கிட்டே வச்சு சூடத்தை ஏற்றி விட்டுட்டு வந்துட்டோம். பாட்டி என்ன எழுப்பினோன்னா 2 நாளாக தூங்கலையாம். சரி, அதனால் எழுப்பாமே ரிட்டன் ஆகிட்டோம். வச்சுட்டு படைச்சிட்டு பெருசாக இந்த ஏரியாக்கள்லாம் பொல்யூட்டே ஆகலை. ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல்னால் இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக போகணும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.